அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லன் தனையே ஏத்து. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவே துணை. அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம். சக்திகள் மறைப்பை தவித்தோருக்கு இன்பம் அத்துற துரட்டும் அருட்பெரும் ஜோதி என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல். இதனுடைய உரை விளக்கம். எந்த சக்திகள் இறைவனை மறைக்கின்றனவோ அந்த சக்திகளை தவித்து மறைப்பை நீக்கியவருக்கு அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே இன்பத்தை தொடர்ந்து அளிப்பாயாக. மேலும் குறிப்பாக பெண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை, புகழாசை முதலிய ஆசைகளில் ஏதாவது ஒன்றை மிகுதியாக அளித்து ஜீவர்களை அருள்நிலைக்கு வர ஒட்டாது மயங்கச் செய்வது சக்தி. இதற்கு ஆதாரமாக வள்ளல் பெருமான் ஒரு அற்புதமான பாடல்ல சொல்றார். பொற்றம்பம் கடை ஏறும்போது நான் கண்ட புதுமை என் சொல்வேனடி. அம்மா, புதுமை என் சொல்வேனடி. ஆங்காங்கே சக்திகள் ஆயிரம் ஆயிரமாக வந்து காலாடி. அம்மா, ஆயிரம் ஆயிரமாக வந்தார் காலாடி. வந்து மயங்க மயங்காமல் அருள் வல்லபம் பெற்றேனடி. அம்மா, வல்லபம் பெற்றேனடி என்று வள்ளல் பெருமான் பாடுகிறார். இந்த அற்புதமான அகவல் வரிக்கு பேராசிரியர் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களுடைய உரை விளக்கத்தை மனதிலே பதிய வைத்து கொண்டு வாழ்க்கையிலே உயர்ந்த நிலையை அடைய முயற்சி செய்வோம். சக்திகள் மறைப்பை தவித்தோருக்கு இன்பம் அத்துற தொரட்டும் அருட்பெரும் ஜோதி என்ற அகவல் வரி 849 850 அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய மெய்ஞான விளக்கம். உயிர்களிலும் பொருள்களிலும் எத்தனையோ விதமான சக்திகள் உள் மறைந்து கிடக்கின்றன. இயக்க சக்தி, ஜீவசக்தி, உணர்வு சக்தி, அறிவு சக்தி, யோக சக்தி, தத்துவ சக்தி, அருள் சக்தி முதலியன ஆன்மாவிடத்திலே மறைந்து கிடந்து கடவுள் தயவால் அம்மறைப்புகளை ஒழிக்கப்படும் போது ஆங்காங்கே வெளிப்பட்டு விளங்கும். பொருள் பிரபஞ்சத்திலும் அணுவாக மின் காந்த சக்தி, அணு திரளிலே உருவ சக்தி, சிதையுறு மாற்று சக்தி, கலையுறு வேற்று சக்தி, குண சக்தியாக உள்ளதாம். ஜீவர்களிடத்திலும் சுபாவ குணசக்தி, ஆக்க அழிவு சக்தி, பக்குவா சக்தி முதலியவை வெளிப்படுகின்றன. இந்த எல்லா சக்திகளும் காரணமாயிருந்து செயல்படுத்துவது நம்பதி அருட்பெரும் ஜோதி சக்தியாம். அது இத்தனை சக்திகளையும் உள் மறைந்து இருந்து பக்குவப்படுத்தி இன்ப நிலை அடைய வைக்கின்றதாம் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் இந்த அற்புதமான அகவல் வரிக்கு மெய்ஞான விளக்கம் சொல்றார். சக்திகள் மறைப்பை தவித்தவர்களுக்கு இன்பம் அத்துற துரட்டும் அருட்பெரும் ஜோதி என்று வள்ளல் பெருமான் பாடினாலும் நமக்குள்ளாகவே அந்த இறை சக்தியை மறைக்கின்ற திரைகள், அதனால ஒவ்வொரு திரையா வள்ளல் பெருமான் அவர்கள் காட்டி உண்மையான மெய்ஞான திரை அடைய வேண்டும். அந்த இறைவனை அடைவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். இறைநிலையாக நம்ம மாற வேண்டும். அப்போ அந்த இறைநிலையாக மாறுவதற்கு எது நம்மை தடுக்கிறது? அதைத்தான் வள்ளல் பெருமான் நமக்கு சொல்வதாக மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, புகழாசை இந்த ஆசைகளை ஏதாவது ஒன்று நம்ம மனசுக்குள்ள பூந்துக்கிட்டு
நம்ம அந்த இறைவனோடு அருள்நிலைக்கு வர ஒட்டாது மயங்க செய்து நம்மளை துன்புறுத்துதான். ஆகவே இந்த ஆசையிலிருந்து விடுபடுவது எப்படி? மனிதனுக்கு மண்ணாசை என்பது, நம்ம அந்த வீடு, எனக்கு பெரிய வீடு வேணும், இடம் வேணும், என்னுடைய இடம் என்று அலைகின்ற ஆட்டம் கொண்ட அந்த மனிதன் இருக்கிறான் பாருங்க. போகும்போது கொண்டா போறான் அந்த மண்ணை. ஆனாலும் பொறாமை, வஞ்சனம், சுடு சொற்களை சொல்லுவதாக வல்லவனாக இருக்கிறான் மண்ணாசையில். நான் படுகிற துன்பம் எதற்கு வந்தது என்பதை உணரணும் மண்ணாசையினால. அப்புறம் பெண்ணாசை, போதை. தனக்கு என்று ஒரு மனைவி இருக்கும்போது பிருத்தியாருடைய மனைவியினுடைய அற்ப எண்ணத்தோடு பார்க்கக்கூடிய மனுஷன். ரதி மாறி மனைவி இருப்பா, குரங்கு மாறி வெப்பாட்டியை தேடுவான் மனிதனுடைய எண்ணம், அந்த பெண்ணாசை. அப்போ கணவன் மனைவி உயிர்கலப்பு பெறக்கூடிய அற்புத தத்துவத்தை அழிக்கிறான், அதனால அல்லோலப்படுறான். அடுத்து பொன் நகையை வாங்கி வாங்கி குவிச்சு வச்சுக்கிறான், அழகா போட்டுக்கிறான். இதுல பெண்கள் பார்த்தீங்கன்னா அதிகமா அந்த பொன்னாசையில கட்டுண்டு அதுல இருந்து அவங்க வச்சிருக்கிறாங்களே இவங்க வச்சுக்கிறாங்களே என்று பொறாமைப்படக்கூடிய அந்த ஆசையை பேராசையாக்கி கொண்டு இருக்கிறாங்க. அடுத்து புகழாசையை பார்த்தீங்கன்னா, எல்லாம் எனக்கு தான் வரணும், நான் தான் பெரிய ஆளு, எல்லாம் என்கிட்ட தான் வரணும். ஆனால் அந்த புகழாசை அவனை அழிக்கும் என்பதே அவனுக்கு தெரியல. எவ்வளவுக்கு மனிதர்களிடத்திலிருந்து நம்ம தள்ளி விலகி இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு மன அமைதி கிட்டும். எல்லாருடன் பேசிக்கிட்டே இருந்தேன்னு செய்ய, அவன் ஒரு எண்ணத்தை புகுத்துவான் நம்ம மேல. புகுத்தும் போது என்ன, அடுத்தவர்கள் ஆட்டி வைக்கிற பொம்மையா மாறுறோம். இன்னைக்கு அரசியல்வாதிகளாகட்டும், நிறைய பேர் ஆகட்டும், அந்த புகழாசை பிடித்து கொண்டு ஆடுகிற ஆட்டம் இருக்கு பாருங்க, அவனை அந்த அருள்நிலைக்கு ஒட்ட விடாம செய்யக்கூடிய ஒரு உயர்ந்த பண்பை செய்து, உயர்ந்த பண்பல்ல தாழ்ந்த பண்பை செய்து, அப்ப உயர்நிலைக்கு நம்மளால் போக முடியவில்லை. அதைத்தான் நம்மளுடைய அந்த சக்தியெல்லாம் எப்படி இயக்க சக்தியாக, ஜீவ சக்தியாக, உணர்வு சக்தியாக, அறிவு சக்தியாக, யோக சக்தியாக, தத்துவ சக்தியாக, அருள் சக்தியாக மாற்றிக்கணும். அதை தான் நம்ம சாமி சரவணானந்தா அவர்கள் நமக்கு சொல்லுகிறார். ஆகவே மாற்றம் என்பது வெளியே வராது, நமக்குள்ளாக நம்மளுடைய ஜீவனுக்குள்ள வரணும். அதை வருவதற்கு என்ன செய்யணும்? இது மாதிரியான தத்துவ கருத்துக்களை விரும்பி 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 நம் மனதிலே பதிய வச்சுக்கணும். ஏன்னா நம்ம உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் கட்டுப்பட்டு வாழக்கூடிய ஒரு ஜீவன், மனித இனம். மனதை இதமாக வைத்திருக்கிறவன் பேர் மனிதன் என்று சொன்னாலும் கூட, மனதை இதமாக வைத்து கொள்ளாமல் புலன் வழியிலே போய் போய் அதன் மேல இன்னைக்கு சாகிற போது கூட நாக்குக்கு ருசி கேட்குது, புலன் இன்பம் கேட்குது, ஆபாச படங்களை பார்க்கணும்னு ஏதாவது தெரியுமா என்று எண்ணுகிறது. அப்போ இந்த மாதிரியான எண்ணங்களிலிருந்து விடுவித்து கொள்வதற்கு என்ன பண்ணணும்? சரணாகதி அடையணும். மகான்கள் இடத்துலையும் ஞானிகள் இடத்துலையும் சரணாகதி அடைந்தால் அந்த இச்சையெல்லாம் விலகி ஏக இச்சையான அருள் சக்தி, அருள் ஞானம் நம்ம அடையும் என்று சொல்லி, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, எல்லாம் செயலும் கூடும் என் ஆணை அம்பலத்தில், எல்லாம் வல்லன் தனையே ஏத்து, இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவே, துன்று மலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மாயிருக்கும் சுகமென்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகளினுடைய திருவடியை வணங்கி, இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள், ஞானிகள், மகான்கள், ஜீவமுக்தர்கள், யோகிகளுடைய திருவடியை வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.